ஷீரடி, பண்டரிபுரம், மந்தராலயம் ஆன்மீக ரயில் சுற்றுலா. புறப்படும் இடம் சென்னை. பயண தேதி ஏப்ரல் 23 முதல் 27, மே 7 முதல் 11, 5 நாட்கள். கட்டணம் 7900. பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேர்களுக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். எல்லார் வீட்லயுமே ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? கணவனானவர் மனைவியினுடைய பேச்சை கேட்பதில்லை. மனைவிக்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. நான் எவ்வளவோ சொல்லிட்டேங்க, என்னுடைய கணவர் கேட்க மாட்டேன் என்கிறார். அதற்கு என்னென்னவோ பரிகாரம் பண்ணிட்டேன், ஆனா எது சொன்னாலும் என்னுடைய கணவர் செய்யறதே இல்ல. ஒண்ணு மறந்து போயிட்டேங்கிறாரு, இல்ல காதுல வாங்கவே மாட்டேங்கிறார். அதற்கு என்ன பரிகாரம்? அதற்கு நான் என்ன செய்வது? எவ்வளவோ செஞ்சாச்சு, எவ்வளவோ பூஜைகள், எவ்வளவோ பண்ணிட்டோம், ஆனா இன்னமும் என்னுடைய கணவரின் பேச்சை கேட்பதில்லை. எவ்வளவு பேருக்கு இருக்குது? எல்லாருக்கும் இருக்கு. எல்லா குடும்பத்திலையும் இந்த ப்ராப்ளம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இன்று வரை. ஒரு விஷயத்தை கேட்கல, எல்லாத்தையுமே கேட்கறது இல்லை. அதுக்கு என்ன பரிகாரம்? ஒரு சிம்பிளான பரிகாரம் தான் நான் சொல்ல போறேன். எல்லாருக்குமே தெரியும் மருதாணி. மருதாணினாலே எல்லா லேடிஸ்க்குமே பிடிக்கும். இப்போ ஜென்ஸ் கூட நிறைய பேர் வச்சுக்கிறாங்க கையில. அப்ப அந்த மருதாணிய என்ன பண்றது? அதாவது மருதாணி இலையை பறிக்க வேண்டும். மருதாணி இலையை பறித்து அந்த இலையை அரைக்க வேண்டும். அந்த இலையை அரைக்க வேண்டும். அரைச்சு ஒரு சிறிய உருண்டையாக உருட்ட வேண்டும். மருதாணி இலை எல்லா இடத்துலயுமே கிடைக்கும், எல்லாத்தையும் இருக்கு. யார்ட்டையாவது சொன்னா கூட எடுத்துட்டு வந்துருவாங்க. இது என்னைக்கு பண்ணலாம்? உங்களுடைய லெஷர் டைம், அதாவது ஞாயிற்றுக்கிழமைகளிலே. ராவு காலத்துல பண்ணக்கூடாது. ராவு காலத்துக்கு முன்னாடி காலையில எந்நேரம் வேணாலும். ஞாயிற்றுக்கிழமை 4:30 ராவு காலம். அதற்கு முன்பாக மருதாணியை அரைத்து மிக்சியில நல்லா அரைச்சிருங்க. அரைத்து ஒரு சிறிய இந்த அளவுக்கு ஒரு உருண்டையாக உருட்டி, இந்த அளவுக்கு ஒரு உருண்டையாக உருட்டி, அந்த உருண்டையை ஒரு சிறிய கப்புல, மூடி இல்லாத ஒரு சிறிய கப்புல நல்ல உருண்டையா உருட்டிடணும். உருட்டிட்டு அந்த கப்புல அதை எடுத்துட்டு போய் உங்களது பெட்ரூம்ல வைக்கணும். உங்களது பெட்ரூம்ல வைக்கணும். அந்த பெட்ரூம்ல வைக்கும் பொழுது அந்த மருதாணியோட வாசமானது அந்த ரூம் ஃபுல்லாவே பரவும். எத்தனை நாள் இருக்கும்? 3 நாட்கள் கண்டிப்பாக அந்த மருதாணி காயாது. 3 நாட்கள் அந்த வாசனை இருக்கும். அந்த 3 நாட்கள் முடிந்த பிறகு அந்த மருதாணியை கரைத்து செடியிலே கொண்டு போய் ஊத்திடணும். இது எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னா, கரெக்டா 48 நாள் நீங்க இதை செய்யணும். முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை செஞ்சுட்டீங்களா, 3 நாள் கணக்கு. 48 நாள் செய்யணும். அதாவது இன்னைக்கு மிக்சியில அரைச்சிட்டீங்க, அடுத்த 3 நாள் கழிச்சு, அடுத்த 3 நாள் கழிச்சு, அந்த மாதிரி 3 நாள் கழிச்சு பண்ணக்கூடியது 48 நாள் பண்ணணும். அந்த 48 நாள் நீங்க இதை கரெக்டா பண்ணிட்டீங்கன்னாக்க, கரெக்டா செய்து விட்டீர்களே ஆனால் உங்களது கணவனானவர் உங்களது பேச்சை கண்டிப்பாக தட்ட மாட்டார். ஏன் அப்படின்னா, அந்த மருதாணியினுடைய வாசனை 2 விஷயத்தை உங்களுக்கு செய்யும். ஒன்று, லட்சுமி கடாட்சத்தை கொண்டு வந்து கொடுக்கும். இன்னொன்று, கணவன்மார்கள் கணவனுடைய மைண்டு அப்படியே மாறுமா. எப்படி மாறும் அப்படின்னாச்சோ, எனக்காக தானே இந்த பொண்ணு வந்திருக்கா, தன்னுடைய அம்மா அப்பா எல்லாரையும் விட்டுட்டு என்ன நம்பிதானே வந்திருக்கா, அப்ப நான் இந்த பொண்ணை நான் ஹர்ட் பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையாவது நம்ம கேட்டு பார்க்கலாமே என்கிற ஒரு எண்ணங்களை உருவாக்குமாம் அந்த மருதாணியுடைய வாசனை. அப்ப அந்த மருதாணியில தான் லட்சுமி வாசம் செய்யறா. அப்ப வாசம் செய்யும் பொழுது ஏன் உங்களுக்கு நல்லது நடக்காது? கண்டிப்பா நடக்கும்ல. அப்ப நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக நல்லது நடந்து உங்களது கணவன் உங்களது பேச்சை கண்டிப்பாக கேட்பார். இப்ப 3 நாள் இருக்கு உங்களுக்கு. அந்த 3 நாள் நான் இந்த மருதாணியை அரைக்க முடியாது, ஏன்னா மருதாணியை தொடக்கூடாது 3 நாட்கள். அப்ப அந்த 3 நாட்களை விட்டுட்டு அடுத்தது ஆரம்பிக்கும் போது எதுல இருந்து விட்டீங்களோ அதோட கணக்கு சேர்த்துக்கோங்க. எதுல இருந்து விட்டீங்களோ அதுல இருந்து கணக்கு சேர்த்துக்கோங்க. கணக்கு சேர்த்துக்கிட்டீங்கன்னா கரெக்ட் ஆயிடும். ஆனா 48 நாள் அந்த கண்டினியூவேஷன் விடக்கூடாது. விடாம பண்ணுங்க. பண்ணும் பொழுது
உங்களது கணவன் உங்களது பேச்சை கண்டிப்பாக கேட்டு நடந்து கொள்வார். இதுல நீங்க எந்த விதமான மாற்று கருத்துமே வேண்டாம். செஞ்சாதானே நமக்கு தெரியும். செய்து பாருங்கள், கண்டிப்பா உங்களுக்கு இலை கிடைக்கும், கண்டிப்பாக இலை கிடைக்கும். அந்த இலையை யார்ட்டையாவது எடுத்துட்டு வர சொல்லி நீங்க பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மருதாணியை கையில வச்சுக்கலாமா அப்படின்னா 3 நாள் காஞ்சு போன அப்புறம் லைட்டா தண்ணி தெளிச்சு நீங்க கையில கூட வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. அப்படி இல்ல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கரைச்சி செடியில விட்டுடலாம். செய்றீங்களா? இந்த மருதாணி பரிகாரத்தினால கணவன்மார்கள் மனைவியினுடைய பேச்சை தட்டாமல் கேட்பார்கள் என்று ஐதீகம். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேர்களுக்கு கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.